வணக்கம் காய்ஸ். இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்திய அணிகள் மோதுகின்ற 50 ஓவர்கள் கொண்ட இந்த அணிகளுக்கான ரைஸ் சீரிஸ்ல இலங்கையும் இந்தியாவும் இன்றைக்கு மோதி கொண்டன. பிரபலமாக ஐபிஎல்ல பேமஸா இருக்கிற சூரியவன்சி, பிரியான் சாரியா, பிரப் சிம்ரன் போன்ற வீரர்கள் இந்தியன் போட்டியில கலந்து கொண்டிருந்தாங்க. ஆனா பெரிதளவாக சோபிக்கவில்லை. ருத்ராஜ் மட்டும் உனக்கு ஒரு சதம், அதே மாதிரியே திலக் வர்மா தன் அணித்தலைமையை சிறப்பாக செஞ்சிருந்தாரு. அவரும் ஒரு 60 ஓட்டம். இந்திய அணி முதல்ல துடுப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு 277 ஓட்டங்கள் நிர்ணயிக்கிறாங்க. சாகான் ஆராய்ச்சிகே இலங்கையின் அணித்தலைவராக 74 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். அதே மாதிரியே நிரோசன் டிக்வெல, அபிஸ்க பெர்னாண்டோ, சதீர சமரவிக்ரம தலா 40 ஓட்டங்களை கடந்திருந்தாங்க. ரெண்டாலும் வெற்றி பெற வேண்டிய போட்டியை தோத்துட்டாங்க இலங்கை. இது ஒன்றும் புதுசிலேயே இலங்கைக்கு. சரி, இன்னைக்கு தமிழ் வீரர்களான முகமது சிராஜ் 2 இலக்குகளையும், விஜயகாந்த் விஜயகாந்துக்கு இன்னைக்கு போட்டியில வாய்ப்பு கிடைச்சி இருந்தாச்சு. ஆனா தொடரையில 4 ஓவர்கள் வீசி 23 ஓட்டங்களை விட்டு கொடுத்து இருந்தாரு. நல்ல ஒரு பந்து பரிமாற்றம் எக்கானமிக்ல. சரி, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். இந்தியாவோட இன்னும் ஒரு போட்டி இருக்கு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட 2 போட்டி இருக்கு. அடிச்சா நிச்சயமாக இந்த ரைஸ் சீரிஸ் கப்ப தூக்கலாம் இலங்கை அணி. வாழ்த்துக்கள் இலங்கை. குறிப்பாக இந்த சாகான் ஆராய்ச்சிகே என்ற இந்த வீரரையும் முகமது சிராஸையும் இந்த ஸ்ரீலங்கா போர்ட் நிச்சயமாக உத்து நோக்கணும். அடுத்த சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம். எம்ஜி பவி.